ஆமாண்ணா. பயப்படுற மாதிரிலாம் இல்லை, நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது. சித்த மருத்துவத்துக்கு எக்ஸ்பைரே இல்லைன்ற மாதிரி நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இல்லைண்ணா, பயப்படுற மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி கடைசியில் அந்த கார்ட்டூன் டைப்பில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த சித்த மருத்துவ மெயின் கான்செப்டாக வச்சு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் சாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் தான், தரமாக பண்ணிட்டார். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த அம்மா சாங் ஒன்று இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அக்ரி பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க, சித்தா பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குண்ணா. ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது, நல்லா இருந்தது. அர்ஜுனோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது, சூப்பராக இல்லை நார்மலாக இருக்குது. இப்போ ஏதாவது மாதிரி பயக்கிற மாதிரி தான் எதுவும் இல்லை. குழந்தைங்க எல்லாமே பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். அரண்மனை 2, 3, 4 எப்படி 5 இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தையும் வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும் அப்படின்னாக்கா, சித்த மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நல்ல ஒரு கான்செப்டாக கதையை கொடுத்துருக்காங்க. டைரக்டர் நல்லா கொடுத்துருக்காரு. அர்ஜுன் சார் நல்ல ஒரு ஆக்ஷனாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்கிற மாதிரி நல்லபடியாக இதில் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ஒன்றும் இல்லை, சிஜி ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எப்பவும் போல் இதே தான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கார்த்தி படம் ஒன்று வந்துச்சு, காஷ்மீரா வந்துச்சு, அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் இதுலேயும். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குது. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சாமி கும்பிட்றது, போகிறது வர்றது, சித்தர்களோட வழிபாடு எல்லாமே நல்லா கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்களால சித்த மருத்துவத்தை இல்லாமல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும், இயற்கையை ஒருமித்து ஒன்றா கொண்டு வர முடியும் சித்தர்களால் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஓகே தான், படம் பார்க்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருக்குது, படம் தாராளமாக பார்க்கலாம். ஜீவாவுக்கும் இவங்களுக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஈவனாக கொடுத்துருக்காங்க கேரக்டரை. அதனால் வந்து ஈவனாக தான் இருக்குது. அர்ஜுன் சார் நல்லா பண்ணியிருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எல்லாமே ஓகே பார்க்கலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, படம் எல்லாம் ஓகே, சித்த மருத்துவம் ஓகே, இது எல்லாமே ஓகே. பட் ஆனால் இப்போ வந்து இந்த திராவிடம் அது இது போக்குவரத்து சாமி இல்லை அப்படிங்கிற பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. படம் முன்னாடியே எடுத்து முடிச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது பார்த்தா. ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்க்கலாம். ஹாரர்னு இல்லாமல் ஒரு மெசேஜ் வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு நல்லா சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பயப்படுற அளவுக்கு இல்லை, பட் வந்துட்டு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதாவது சித்த மருத்துவத்தை அழியாமல் எப்படி நம்ம கொண்டு போகிறோம், அடுத்த தலைமுறைக்கு எப்படி நம்ம அதை கடத்தணும் அப்படின்னு சொல்ல நல்ல ஒரு மெசேஜோட சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதை நான் இப்போ சொல்லிட்டேன்னா மூவி பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பாருங்களா. சீரியஸ்லி படம் சூப்பராக இருக்குது சார். என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஆனர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் போச்சு, பட் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்க்குற மூவி மாதிரி தான் இருந்தது சார். ஐயோ, நான் ஆனர் மூவியை பயப்படுவேன் சார். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதுவாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்க்கலாம், ஒன்றும் இதுவாகாது. படத்தில் வந்து நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், ஃபுட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபுட் மருந்து இல்லையா, உணவே மருந்துன்ற ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாரம்பரிய உணவு, மெடிசின்ஸ், அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. யா அப்படியே எம்ஃபசைஸ், அதாவது இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. இந்த கிட்ஸ் பார்க்குற மாதிரியும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரியும் தான் இருக்குது படம். ஆமாம், அது குழந்தைங்க பார்க்குற மாதிரி கொஞ்சம் வந்து ஆனிமேட்டடாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது பேய் மாதிரியே இல்லை, அது ஒரு பொம்மை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன். நல்லா இருந்தது. ஜீவா சாரஸ், அர்ஜுன் சாரஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறையாவே அதில் இந்த மூலிகை பற்றி எல்லாம் நல்லா, அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்களை எங்கே திரட்டினாங்க. இந்த பழைய காலத்து ரெக்கார்டரு அதெல்லாம் 1940 போயிட்டு விஜய் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜீவா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு.
என்ன விஷயம்னு சொன்னோம்னா இது வைத்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ஹாரர்ன்றதை விட அந்த நம்பிக்கையோட வாழணும் போகணுன்ற அந்த கடவுள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, தீம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக உழைச்சி எடுத்திருக்காங்க படம் நல்லா. சூப்பராக இருக்குதும்மா, சூப்பராக இருக்குது. அடுத்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சது அர்ஜுன் சார், ஜீவா சார் நடிச்சதில் இந்த மருந்துங்கள்லாம் தயாரிச்சாங்க பார்த்தியா, ரொம்ப பிடிக்குது. இந்த இடம் ஏரியாலாம் எடுத்தாங்க பாரு, செம்மையாக இருக்குது அந்த ஏரியா. நம்ம பார்க்குறோம், இப்போ தான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த வீடு, அந்த இடங்க எல்லாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் பயந்தீங்களா பேய் படம்? நான் பயப்படுற வயசாகுது. எல்லாம் பார்க்கலாம், அருமையாக இருக்குது. பயம்னா அந்த மியூசிக் கொடுக்குற இடத்துல பயம் இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. அடுத்து என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? படத்தில் கதையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்து கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு எவ்ரிதிங் நல்லா இருந்தது. ஆமாம் இருக்குது, நல்லாவே இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க எப்படி இருந்தாங்க? என்ஜாய் பண்ணுவாங்க? நான் 2 குழந்தைங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. படத்தில் வேறு என்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? அதான் சித்த வைத்தியத்துடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நம்மளுக்கு இந்த சித்த வைத்தியம் நம்ம விஷயம் சொல்லும்போது போர் அடிக்கும். எப்படி போர் அடிக்கும்? இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லை. லைக் மெசேஜ் கன்வே பண்ணுன்ற மாதிரி கிளாஸ் எடுத்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் கேட்கவே நான் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் ஓவராலாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? விஷுவல்ஸ் நல்லா இருந்தது. விஷுவல் ட்ரீட் எல்லாமே நல்லா, காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா.